என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆமா, இவன் ஆளு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிட்டான். சிம்சோன் அடிச்சு கிளப்பிட்டான். ஆனா சோர்வு வரதானே செய்யும். சம்டைம்ஸ் அவனுக்கு அந்த 14 அதிகாரம் அவனுக்கு தாகத்துல ஆள் பயங்கரமா திணறிட்டான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, தாகத்தால் நான் மடிந்து போகிறேன். எங்க பெரிய பெரிய காரியம் பண்ண உங்களை கத்த சின்ன விஷயத்துல விட்டுருவாரா என்ன? ஆண்டவருக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க, ஆண்டவருக்காக எவ்வளவோ விதைச்சிருக்கீங்க, ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன தாகத்துல கத்தரவங்களை மடிய பண்ணிடுவாரா? எவ்வளவு நாட்கள் நீங்க கத்தருக்காக நீங்க நினைக்கல, நான் ஒண்ணுமே செய்யல. நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க ஆண்டவருக்காக. நான் ஓப்பன் டாக்கா நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக நிறைய பிரயாசம் பண்ணிருக்கீங்க, வேலை செஞ்சிருப்பீங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்திருப்பீங்க, சபைக்கு வந்து சின்ன வேலை செஞ்சிருப்பீங்க, பாருங்க வந்து சின்ன உதவி செஞ்சிருப்பீங்கல்ல, பாஸ்டர் கூட நின்று ஒரு சின்ன ஊழியம் பண்ணிருப்பீங்கல்ல, ஆண்டவருக்காக உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன காரியம் பண்ணிருப்பீங்கல்ல. கத்தர் மறக்கிற தேவன் அல்லவே அல்ல. நான் ஏன் வார்த்தை நான் சொல்ல தெரியல, நீங்க செய்கிற சின்ன காரியத்தை கூட கத்தர் மறக்க மாட்டார். ஒரு சின்ன காரியத்தை கூட கத்தர் மறக்க மாட்டார். நீங்க ஒருவேளை தேவனுக்காக யார் இடத்துல பேசி இருப்பீங்க, கத்தருக்காக யார்கிட்டயும் வைராக்கியம் பாராட்டி இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல கத்தருக்காக உண்மையா நின்று இருப்பீங்க, அதை கத்தர் மறக்கிற தேவன் அல்ல. நான் சொல்றேன், நீங்க கத்தருக்காக எவ்வளவு காரியம் பண்ணிருக்கீங்க. ஹலோ, இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் என்ன பார்த்தா சொல்றீங்க? நான் ஒண்ணுமே செய்யல பாஸ்டர், ஏதோ நான் பாட்டுக்கு வாழ்றேன், ஏதோ 2 நிமிஷம் ஜெபம் பண்றேன், அந்த 2 நிமிஷம் கத்தருக்கு கொடுக்கறதில்ல. அவர் பாக்க ஆண்டவர் சில நேரத்துல எவ்வளவு சோர்ந்து போனாலும் ஆண்டவர் பிடிச்ச கத்தர் அதை பாக்குற. நல்ல கவனிங்க, அவ்வளவு பெரிய காரியம் செய்த மனுஷனை கத்த தாகத்துல விட்டுருவார் நினைக்கிறீங்க, கத்தரோட கைவிட மாட்டார். அங்க வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. பிரைஸ் காட் 19 வசனத்துல, தேவன் ஏகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது, அவன் பிழைத்தான். நீ பிழைக்கிறான், உனக்கு கத்தர் பிழைக்க பண்ணிட்டே இருப்பார். நீ சாகாமல் பிழைத்திருந்து, ஏன்னா உனக்கு கிடைக்கிறது மத்தவங்க கிடைக்கிறது மாதிரி இல்ல, உனக்கு கிடைக்கிறது அற்புதமான காரியங்கள், உனக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதமான காரியங்களை கத்தர் கையில கொடுக்கிறார். அப்பதான் வந்து சொல்றான் பாருங்க, ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டார். ஆமா, என்ன கோர், இந்த துணையாளர் என்னை கத்தர் பிழைக்க பண்ணுவார். என்னை கத்தர் இந்த விஷயத்துல என்ன கத்தர் அழிய விட மாட்டார். இந்த சின்ன பிரச்சனையில கத்தர் என்ன அழிய விட மாட்டார். இந்த சின்ன ஒரு இஷ்யூல கத்தர் என்ன அழிய விட மாட்டார். இந்த சின்ன வியாதியில கத்தர் என்ன அழிய விட மாட்டார். இந்த சின்ன ஒரு பலவீனத்துல கத்தர் என்ன அழிய விட மாட்டார். நான் சாகாமல் பிழைத்திருப்பேன், ஏன்னா எனக்கான ஒரு ஜீவ தண்ணீரை கத்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவர் அல்ல, தேவரின் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் உன்னை